அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான வகுப்புல நம்மளுடைய சிறப்பு வாஸ்து வகுப்பு ரீதியா என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வாஸ்து ரீதியாக தோஷங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வகுப்புல எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு வீட்டை ஒரு வாஸ்துவை வாஸ்து ரீதியாகத்தான் சரி செய்ய வேண்டும். பரிகாரம் செய்து அதை சரி செய்ய இயலாது அப்படிங்கிறத நம்ம முதல் நாள் வகுப்புல இருந்தே ஒரு ஆணித்தனமா சொல்லிக்கிட்டே இருக்கும். வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை, பரிகாரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருந்து இப்ப பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், நீங்க வீட்டு வேலை தொடங்க முன்னாடியே, வீட்டு வேலை தொடங்க போறீங்க, அந்த தொடங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு சில நெகட்டிவ் விஷயத்த காட்டும். ஜாதகத்தை பாக்குறீங்க, ஜாதகத்தை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சார், உங்களுக்கு இந்த மாந்தி அப்படின்னு ஒரு கிரகம் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். எப்பயுமே மாந்தினாவே பிரச்சனை கொடுக்கறது தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நம்மளுடைய வீட்டு வேலை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஜாதகத்தை போய் பார்க்கிறோம். அந்த ஜாதகத்துல இப்ப வீட்டு வேலை தொடங்கலாமா அல்லது தொடங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை நிக்குமா, அப்படி இருந்தால் அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்ப நம்ம ஷேர் பண்ண போறோம். இது நாள் வரைக்கும் இதை எந்த பேட்ச் வகுப்புலயும் நம்ம ஷேர் செய்யவே இல்லை. ஏன்னா இது அப்போதைக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஒரு சப்ஜெக்டா போயிடும். இப்ப சொன்னாதான் உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும். அது இல்லாம இந்த விஷயங்கள் அப்படிங்கறதான் இந்த துறையிலே பயணிக்கிறவங்களுக்கு வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட ஒரு 300 350 மாணவர்கள் படிச்சிருக்காங்க ஒரு 6 பேட்ச்ல, ஆன்லைன் வகுப்பு மட்டுமே 30 பேர் தான் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த 30 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இதுல நம்ம பிடிஎஃப் ஆவோ எதுவுமே ஷேர் பண்றதுல சப்ஜெக்டா தான் சொல்ல போறோம், நீங்க தான் நோட் பண்ண போறீங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ரிஸ்க் எடுத்தா தான் கிடைக்கும். நம்ம கிளாஸுக்கே வராம இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் கிடைக்கும்னா கண்டிப்பா அது கிடைக்காது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இதுல பயணிச்சுட்டே இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சு. அப்ப அதுல இருந்து இவ்வளவு நாள் இந்த துறையில பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாவே அவங்க ஒரு வெற்றியாளர் தான் வாஸ்துல. ஏன்னா படிச்சோம் முடிச்சோம் போனோம் அப்படின்னு இல்லாம ஒரு இதுல அடுத்தடுத்த லெவல்ல ஒரு தொழில் முறையா பண்றவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இதை நம்ம ஒரு சிறப்பு வாஸ்து வகுப்பை வச்சு இது மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னோம். அது இல்லாம நம்மள்ட்ட நேரடியா சில மாணவர்கள் அப்படிங்கிறது புக்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கினாங்க. அவங்களோட அன்பான வேண்டுகோளுக்கு என்னங்க தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம். இப்ப ஒரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த மாந்தி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். மாந்தினா ஃபர்ஸ்ட் யாரு, இந்த ஜோதிடம் படிச்சவங்க எல்லாத்துக்கும் இந்த மாந்தி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்த சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி மாந்தினா என்னங்கிறத சொல்லிட்டு அடுத்து நம்ம தொடங்கலாம். மாந்தி அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுடைய பயன் பயன்தான் மாந்தி. சனி பகவான் என்ற கிரகத்துடைய பயன்தான் மாந்தி அப்படின்றது. சார் ஆக்சுவலி மாந்தி அப்படிங்கிற கிரகம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராவணன் மிகப்பெரிய சிவன் பக்தன். சார் அவர் ராவணன் என்ன பண்ணிடுறாரு, ராவணனுடைய பையன் இந்திரஜித் பிறக்கிறாரு. இந்திரஜித் ராவணனோட பையன் பிறக்கிறாரு. ராவணன் மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 9 கிரகங்களும் நவ கிரகங்களும் சிவனுடைய ஆதிக்கத்துலதான் உள்ளது. அப்ப ராவணன் தன்னுடைய தவ வலிமையில இந்த 9 கிரகங்களையும் தனக்குள்ள அடக்கி வைத்துக் கொள்கிறார், தனக்குள்ள பிடிச்சு வச்சுக்கிறார், சிறைப்பிடித்து வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ராவணனுடைய மனைவிக்கு குழந்தைங்க பிறக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு கிரகம் அப்படிங்கிறது இயங்குனா தானே அடுத்தடுத்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். 9 கிரகத்தை அடைச்சி வச்சோம்னா அந்த பிரபஞ்சமே நின்றுமே. இவர் என்ன சொல்றாரு, தப்பான இடத்துல எந்த கிரகங்களும் போய் அமர்ந்துடக்கூடாதுன்னு தன்னுடைய பிடியில ராவணன் வச்சுக்கிறாரு. அப்ப அங்க பிரசவ வழியில ராவணனோட மனைவி துடிக்கிறாங்க, குழந்தை பிறக்காம இருக்கு. இவர் என்ன பண்ணின்றாரு, சனி பகவான் கஷ்டத்திற்கு காரகன் சனி பகவான். அந்த இடத்துல என்ன பண்றாரு சனி பகவான், தன்னுடைய உடம்பில் உள்ள அழுக்குகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உருட்டி உருட்டி விட்டுறாரு வெளியில. அந்த அழுக்குகளை நீக்கி உருட்டி விட்டுறாரு. சிறைப்பிடித்து இருந்தாலும் அந்த அழுக்குகளை உருட்டி விட்டுறாரு. அது போய் என்ன பண்ணிடுது, அந்த நேரத்துல 8வது கட்டத்துல போய் உட்கார்ந்துக்குது. இந்த மாந்தி அப்படிங்கிற கிரகம் ஜாதகத்துல 8வது கட்டத்துல போய் உட்கார்ந்துக்குது.
அப்ப 8வது கட்டத்துல அங்க உட்காருது, அங்க ஒரு கிரகம் ஆக்டிவேட் ஆனதுனால அங்க குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறக்கிற நேரத்துல 8வது கட்டத்துல மாந்தி. அப்ப யாருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் மாந்தி இருக்கோ அவங்களுக்கு குறையாயில்ன்றாங்க. ஜோதிட ரீதியா சொல்லும் பொழுது 8வது கட்டத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகருக்கு குறையாயில் அப்படின்றாங்க. அப்ப இந்திரஜித் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்காமல் குறையாயில் இறந்து எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த மாந்தி அப்படிங்கிற கிரகம் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த இடத்துக்கு ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப அந்த இடத்திற்குரிய பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுதுதான் அது நிவர்த்தியாகும். இது ஜோதிட ரீதியா நம்ம டெப்தா பார்க்கலாம் அடுத்து தனி. ஆனா இது வாஸ்துல என்ன பங்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் இதுல ஷேர் பண்ண போறோம். மாந்தியை பத்தி வாஸ்துல அது என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சார் வாஸ்துல என்ன பிரச்சனை சார் ஏற்படுத்தும் மாந்தி அப்படின்னா, உங்களுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும். ஒரு இடத்துலயும் மாந்தி இருந்தால் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். நான் சொல்றேன், ஒரு விஷயம் தெரியப்பட்டிருக்கணும். ஒரு இடத்திலையும் 12 இடத்திலையும் மாந்தி இருந்தால் ஒரு ஜாதகத்துல எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல வாஸ்துவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஜோதிடத்தை நம்ம விட்டுறோம். மாந்தியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாஸ்துவை மட்டும் எடுக்கிறோம். அந்த வாஸ்து ரீதியாக இந்த மாந்தி பகவான் என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்ல வர்றோம். இப்போ வரையும் அந்த மாந்தியை பத்தி சொன்ன இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் புரியுது சார். புரியுதுங்க சார். புரியுது சார். ஓகே புரியுது சார். ஓகே. இப்ப இந்த இடத்துல மாந்தி அப்படின்ற கிரகம் ஒரு இடத்திலையும் இருக்கிறப்ப ஒரு நம்ம வாஸ்து வீடு நிலம் அப்படிங்கிறது எத்தனாம் பாவம்? 4ஆம் பாவம் சார். 4ஆம் பாவம். அதாவது ஜோதிட ரீதியா நம்ம 4ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு வீட்டை குறிப்பது, ஒரு இடத்தை குறிப்பது, ஒரு வாஸ்து ரீதியான விஷயங்களை குறிப்பது. சார் முத நம்ம வீடு கட்ட போறோம் சார். அவவே ஆயுளுக்கு ஒரு வீடு கட்டுறோம், பிரச்சனை இல்லாம நடக்கணும் சார். ஓகேங்களா? அப்ப அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மாந்தி 4ஆம் இடத்துல இருந்திருப்பார். ஃபர்ஸ்ட் யாருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் மாந்தி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல, வீடு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் அது கெட்டிருக்கு கடலைங்கிறதெல்லாம் கிடையாது, இருந்துட்டாவே அந்த பிரச்சனை தான். 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். அத 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். வீடு நிலம் வாஸ்து அப்படிங்கிறது 4ஆம் இடம். சார் அப்ப 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க எல்லாமே வீடு கட்ட முடியாதா, இடம் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டா, இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், என்ன வேணும். ஆனா அதற்குரிய பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துதான் அந்த விஷயத்தை செய்யணும். சார் நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். 4ஆம் இடத்து, அதாவது ஒரு பாவத்திலையும் மாந்தி இருக்கப்ப ஒரு வேலை செய்யும். 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கு, என்ன செய்யும்? குழந்தைய கேட்ப தடை பண்ணும். இப்ப 5ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க போயிட்டு வரணும், அப்பதான் சரியா. சார் 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கு, வேலை கிடைக்காது, வம்பு வழக்கா வரும், கோர்ட்டு கேஸா வரும். 7ஆம் இடத்துல மாந்தி இருக்கு, திருமணம் சார்ந்த இடத்துல இருக்கு, சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து இருக்காது, மரியாதை. இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம இருக்கிறது 4ஆம் இடத்தில் மாந்தி. 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் வீடு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு இடம் வாங்கினா பிரச்சனையா இருக்கும், வீடு கட்ட ஆரம்பிச்சாவே தடுதலா தரும். அப்ப அந்த 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அதற்குரிய பரிகார ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்ட பிறகுதான் அந்த வீட்டு வேலையை தொடங்கணும். இல்லாட்டி வீட்டு வேலையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும், வாஸ்து தோஷத்தை உண்டு பண்ணும். வாஸ்து தோஷம்னா என்ன அர்த்தம்? வாஸ்து ரீதியா தப்பா கட்டிடுவோம், வீட்டுல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருந்தாலும் அது சார்ந்த பாதிப்புகளை ஏற்படும். அப்ப இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டை மட்டும் சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வரணும். 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம்.
சார் குறிக்கிறதுக்கு மன்னிக்கவும். மாந்தி ப்ளஸ் அடுத்து கேதுவும் இருப்பணும் சார். சார் நான் கேதுவை பத்தி பேசவே இல்லை, தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் ஓகே சார். சொல்லாத சப்ஜெக்ட்ல யாருமே இது வேணாம். நான் கேதுவை பத்தி இந்த இடத்துல பேசவே இல்லை, மாந்தியை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்ப மாந்தியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எப்படி சார், எதுக்கு சார் கேது அப்படிங்கிறது எதுக்கு நீங்க கேட்டீங்க? கேதுன்னு இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருந்தாலும் இடம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அந்த. சார் அது கேது, இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேது நல்லா இருக்கு, அப்புறம் எப்படி வரும்? ஆ ஓகே. 4ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா, கேது அசுப கிரகமா இருந்தாலும் சூரியன் அசுப கிரகம் தான், செவ்வாய் அசுப கிரகம் தான். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா நம்ம இடம் வாங்க முடியாதா? 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா தான் சூப்பரா வாங்க முடியும். அதனால இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் தயவு செய்து சொல்லாத விஷயத்துல யாருமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே. அப்படி போனோம்னா சப்ஜெக்ட் தப்பா போயிடும். ஓகேங்களா? மாந்தியை பத்தி பேசிட்டு இருக்கேன், மாந்தியை தவிர யாரும் வெளியே போகாது. மாந்தியை மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். மாந்திக்குரிய பரிகார ஸ்தலங்கள் மட்டும் தான் சொல்ல போறேன். ஏன்னா மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனையை தான் கொடுக்கும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல வாஸ்து அப்படின்னு வந்தனால நம்ம 4ஆம் இடத்தை மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப இதே ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல 4ஆம் இடத்துல பிரச்சனை அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு ராசியை சொல்லுங்க சார். ரிஷபராசி சார். ரிஷப ராசி அப்படின்ற ஒரு சார், பாலாஜி சாரோடைய ராசி அப்படின்னா அவருக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மம். சொல்றது புரியுதுங்களா சார்? 4ஆம் இடம் தான், ஆனா 4ஆம் இடம்ங்கிறது என்ன சார்? சிம்மம். 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 அதே மாதிரி வேற ஒருத்தவங்க ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க சார், அவங்களோட லக்னம். துலாம் லக்னம் சார். துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம். அப்ப மகர லக்னத்தில் மாந்தி இருந்தா தான் உங்களுக்கு பிரச்சனை. அதான் தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரே நிரந்தரம் கிடையாது. 12 ராசியில எங்க இருந்தாலும் அவங்க லக்னத்தை பொறுத்து 4ஆம் இடம் மாறும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியுதுல சார்? ஏன்னா எல்லாரும் இந்த ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டீங்க, வாஸ்து ரீதியா மட்டும் தான் படிச்சனால இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரியுது சார். சார் இப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் ரெண்டுத்துக்கும் பார்க்கணுங்களா? ராசிக்கு பார்க்க கூடாது சார், லக்னத்துக்கு மட்டும் தான் பார்க்கணும். நான் முதல்ல ராசி லக்னம் மட்டும்தான். இல்ல நான் லக்னம்னு கேட்கறப்ப ராசின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப லக்னம் தான் நமக்கு, ராசி அப்படிங்கிறது ஒரு பலனை கொடுக்காது. லக்னம் தான் பலனை கொடுக்கும். லக்னம் தான் முதல் பாவம்னு அர்த்தம். அப்ப லக்னத்தில் இருந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகருக்கு மாந்தி இருந்தால் இந்த வாஸ்து தோஷத்தை உண்டு பண்ணும், வீடு அப்படிங்கிறதுல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒண்ணு சார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் இதுல 27 நட்சத்திரங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த 27 நட்சத்திரங்கள்ல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல மாந்தி. ஏன்னா கிரக பாதசாரங்கள்னு ஒண்ணு இருக்கு. எல்லா பேருமே இதுல ஜோதிடம் அப்படிங்கிறது படிச்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு 9 கிரகங்களுமே ஒரு பாதசாரங்கள்ல இருக்கு. ஓகேங்களா சார்? சார் ஒரு கிரகங்களையும் ஒரு பாதசாரங்கள் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு டெமோ கூட காட்டுறேன். கேள்விப்படாம யாராவது இருக்கீங்களா? ஆமா சார், கேள்விப்படல சார். சார் எங்களுக்குலாம் தெரியாது சார். ஓகே, உங்க யாரோ ஒரு டெமோ காட்டலாம். கேள்விப்படலையா சொல்லுங்க. இப்ப சார் இதான் சார் ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோங்க சார். எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா சார்? இது ஒரு ஜாதகம். தெரியுது சார். இந்த ஜாதகத்துல பாருங்க, 9 கிரகங்களும் இது ராசி கட்டம். புதன், குரு, மாந்தி, கேது, சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், சனி எல்லாமே ராசி கட்டத்துல இருக்கா சார்? ஆமா சார். ஆமாங்க சார். இதுல இருக்கு பாருங்க, கிரக பாதசாரங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க சார். சூரியன் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு, சந்திரன் சித்திரை நட்சத்திரத்துல இருக்கு, செவ்வாய் சதய நட்சத்திரத்துல இருக்கு, புதன் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு, குரு பரணி நட்சத்திரத்துல இருக்கு, சுக்கிரன் பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், சனி சதய நட்சத்திரம், ராகு ரேவதி நட்சத்திரம், கேது அஸ்த நட்சத்திரம், ரோகிணி லக்னம் ரோகிணியில விழுந்திருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா சார்? இதை கிரக பாதாசாரங்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறது இருக்குங்களா சார்? ஆமா சார். ஒரே ஒரு நிமிஷம். சொல்லி தரட்டாமா?
இந்த கால்குலேஷன் தான் டஃபா இருக்கும். போர்ட்ல இதே டைப் வரும், கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். 0.20 by 0.10னா 2 அடிச்சிடுவேன். இங்க பவர் 4 வர மாதிரி வரும். அப்ப 2 to the power 2 போட்டுப்பேன். x is equal to 2. மேடம் யார் மேடம் அது? யார் மேடம் இது? கிளாஸ்ல இங்க பேசிட்டு இருக்கப்ப எதுக்கு பேசுறீங்க? ஓகே, இப்ப எல்லாத்துக்கும் இந்த கிரக பாதசரங்கள் என்னன்னு தெரியுதுங்களா சார்? தெரியுது சார். தெரியுதுங்க சார். ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அப்படிங்கறது கிரக பாதசரங்கள். ஓகேங்களா சார்? சார் தெரியுதுங்களா? தெரியாதவங்க கேட்டவங்க சொல்லுங்க சார். சார் புரியுது சார் நீங்க சொல்றது. புரியுது சார். ஓகேங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது டெப்தா சொன்னோம்னா புரியாது. ஆனா இது வந்து புரியாம இருக்கக்கூடாது. டெப்தா சொன்னோம்னா லேட் ஆகும். ஏன்னா இது ஜோதிடம் அப்படின்ற விஷயத்தினால இதுல ஒரு பேசிக்கா சில விஷயங்கள் இப்படிதான் வருங்கிறத சொல்லிட்டு நம்ம அடுத்து தருவோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து 27 நட்சத்திரங்கள் இருக்கு சார். அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இது மேசம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், இது விருச்சகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம். இப்ப இதுல வந்து மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் சார், ஒவ்வொன்றுமே 9 பாதங்கள் ரீதியா நட்சத்திரங்கள் இருக்கும். 9 பாதங்கள் ரீதியா 3 நட்சத்திரங்கள் இருக்கு. எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிடுறேன். இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நட்சத்திரங்கிறது 4 பாதம். இந்த மேசத்துல எடுத்தீங்கன்னா அஸ்வினி 1ல இருந்து 4 பாதம் இருக்கும். அடுத்து பரணி, பரணியில என்ன இருக்குன்னா 1ல இருந்து 4 பாதம் இருக்கும். அடுத்து கிருத்திகை, கிருத்திகையில முதல் பாதம் மட்டும் இருக்கும். அடுத்து ரிஷபராசியில என்ன பண்ணணும்னா கிருத்திகையில 2ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதம் வரை இருக்கும். அதுக்கடுத்து ரோகிணி, ரோகிணியில 1ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதம் வரை இருக்கும். அடுத்து மிருகசீரிடம், அதுல 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் இங்க இருக்கும். இது மாதிரி 27 நட்சத்திரமும் வரிசையா இருக்கும் சார். சொல்றது புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? புரியுதுங்க சார். ஆமா சார். அந்த பாதங்கள் ரீதியா இப்ப இது மேசத்துல கிருத்திகை முதல் பாதம் இங்க இருக்கும், 2, 3, 4 ரிஷபத்துல இருக்கும். இப்படிதான் ஜோதிட ரீதியா எல்லாமே 12 ராசி கட்டத்திலயும் இந்த 27 நட்சத்திரங்களும் இருக்கும் சார். இதுல இருக்கும் பொழுது இப்ப இங்க சிம்ம ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதம் வரை இருக்கும் சார். மக நட்சத்திரத்துக்கு அடுத்து பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதம் வரை இருக்கும் சார். அதே உத்தர நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். இப்ப ஏதோ ஒரு சார் வந்து ஒரு லக்னம் ரிஷப லக்னம்னு சொன்னாரு. ரிஷப லக்னமாக இருந்தால் 4ஆம் இடம் சிம்மமாக வரும். கரெக்டுங்களா சார்? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். அப்ப 4ஆம் இடம் சிம்மமாக வரும் பொழுது சிம்மத்துல இருக்க நட்சத்திரங்கள் என்ன? மக நட்சத்திரம் 1, 2, 3, 4. மக நட்சத்திரம் முதல் பாதம், மக நட்சத்திரம் 2ஆம் பாதம், மக நட்சத்திரம் 3ஆம் பாதம், மக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதே அடுத்து எடுத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம், பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம், பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம், அடுத்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் முதல் பாதம். இப்படி 9 பாதங்கள் ரீதியா இந்த விஷயம் இதுல இருக்கு. 3 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், ஒரே ஒரு நட்சத்திரம் 1 பாதம் மட்டும் வரும். அப்படின்றப்ப மொத்தம் 9 பாதங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு இங்க சிம்மத்துல. இப்ப இதுல மாந்தி அப்படின்னு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், இந்த மாந்தி இருந்தா ஒண்ணு மக நட்சத்திரத்துல இருக்கும், அப்படி இல்லாட்டி பூர நட்சத்திரத்துல இருக்கும், அப்படி இல்லாட்டி உத்தர நட்சத்திரத்துல இருக்கும். வேற எதுலையுமே இருக்காது. 27 நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ, பரணி நட்சத்திரத்திலேயோ, கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ, சதய நட்சத்திரத்திலேயோ, சுவாதி நட்சத்திரத்திலேயோ, விசாக நட்சத்திரத்திலே இருக்காது. சிம்மத்துல இருந்தா மக நட்சத்திரத்துல இருக்கும், பூர நட்சத்திரத்துல இருக்கும், இல்லாட்டி உத்தர நட்சத்திரம். இதுவே துலாம்ல இருக்கு. சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல இருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்துல இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 இருக்கும். நான் சொல்ற வர கான்செப்ட் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா புரியலைங்களா? வேற நட்சத்திரத்துல இருக்காது.
சார் புரியுதுங்க சார். புரியுது சார். அது அந்த யாராவது புரியாதவங்க, ஆமா, யாராவது புரியாதவங்க இருந்தீங்கன்னா வாங்க. யாராவது புரியாதவங்க இருக்கீங்களா சார்? இல்ல சார், புரியுது சார். ஓகே. அப்ப அந்த நட்சத்திரத்துலதான் இருக்கும். அப்ப 27 நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல மாந்தி அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் யாரோ ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல யாராவது மாந்தி இருக்கு அப்படின்னு தெரியல. எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதே சிம்மத்தவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பூர நட்சத்திரத்துல மாந்தி இருக்கு. அவங்களுக்கு ரிஷப லக்னம் பூர நட்சத்திரத்துல மாந்தி இருக்கு. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 4ஆம் இடத்தில் மாந்தி இருக்கு. அப்ப வீடு சார்ந்த விஷயத்துல இவருக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாவே பொதுவா இந்த மாந்தி தோஷத்துக்குரிய பரிகார கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் வாங்கணும். இதுதான் சப்ஜெக்ட். அப்படி இல்லாட்டி வீடு கட்டினா பிரச்சனை வரும், இடம் வாங்கினா பிரச்சனை வரும், வீட்டு வேலையில தொடங்கினாவே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். எல்லாத்துக்கும் புரியுதுங்களா இல்லைங்களா அப்ப நான் சொன்ன விஷயம்? புரியுது சார். அப்ப 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் 4ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போகணும். இதே நான் சொல்ற விஷயம். வேற யாராவது ஒரு லக்னத்தை கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாதான் புரியும். யாராவது ஒருத்தவங்க ஒரு லக்னத்தை சொல்லுங்க. சிம்ம லக்னம் சார். சிம்ம லக்னம். லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் பாருங்க. சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சிகம் 4. இதானே சார் 4ஆம் இடம்? கரெக்ட் சார். ஆமா சார் சார். விருச்சகம் 4ஆம் இடம் சார். இந்த விருச்சகத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் இதுல இருக்கும். அனுஷ நட்சத்திரம் 1ல இருந்து 4ஆம் பாதம் வரையும் இருக்கும். அடுத்த கேட்டை நட்சத்திரம் 1ல இருந்து 4ஆம் பாதம் வரையும் இருக்கும். அப்ப ஒருவேளை சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு விருச்சகத்துல மாந்தி இருந்தா 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாந்தி எதுல இருக்கும் அப்படின்னா ஒண்ணு விசாக நட்சத்திரத்துல இருக்கும், இல்லாட்டி அனுச நட்சத்திரத்துல இருக்கும், இல்லாட்டி கேட்டை நட்சத்திரத்துல இருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா சார் எல்லாத்துக்கும்? அப்ப 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல வேணாலும் இருக்கும். ஆனா அந்த நட்சத்திரத்துல இருக்கிற பாவகம் 4ஆம் பாவமா இருந்தா தான் நமக்கு பிரச்சனை வாஸ்து ரீதியா. வேற எதுலயும் கிடையாது. இவ்வளவுதான் இந்த வாஸ்துல இருக்கிற இந்த விஷயம். எல்லாத்துக்கும் இது புரியுதுங்களா இல்லையா? சார் இப்ப நான் சொல்ற விஷயம் இது நாள் வரை யாருமே வாஸ்து ரீதியா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. புரியலைன்னா கேளுங்க. நானே என்ன சொன்னதுலன்ற எந்த வகுப்புலையுமே முதல் பேட்ச்ல இருந்து எல்லா பேட்ச்ல உள்ள மாணவர்கள் இருக்காங்க, கேட்டு பாருங்க. நானே எந்த வகுப்புலையும் இதை சொல்லவே இல்லை. ஏன்னா வாஸ்து ரீதியா ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதே இதுல பயணிக்கிறவங்களுக்கு தான் முழுமையா அது புரியும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம தனிப்பட்ட வகுப்பு எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்து ரீதியா நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணாம. நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் இப்ப புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். ஓகே. அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு பரிகார ஸ்தலம் இருக்கு. ஓகேங்களா சார்? ஒரு ஒரு அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஒரு பரிகார ஸ்தலம் இருக்கு. அப்ப ஒரு ஒரு பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த பாவகம் 4ஆம் இடமாக வந்தால்தான் நீங்க போகணும். வேற இடத்துக்குலாம் வந்தா நீங்க போக தேவை. வாஸ்து ரீதியான விஷயங்களுக்கு நான் சொல்ற சப்ஜெக்ட் ஏதாவது புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க, புரியலைன்னா புரியலன்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? இப்ப அஸ்வினி நட்சத்திரமா இருக்கு. எல்லாம் எழுதிக்கீங்க சார். அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரமாக வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல மாந்தி இருக்கு. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல மாந்தி இருந்து நம்ம இந்த கோயிலுக்கு போகணும்னா அவங்க என்ன லக்னமா இருக்கணும்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க சார். மகர லக்னம் சார். மகர லக்னம். மகர லக்னமா இருக்கும் சார். மகர லக்னமா இருந்தாக்க 1, 2, 3, 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறப்ப ஒண்ணு அஸ்வினில இருக்கும், இல்லாட்டி பரணியில இருக்கும், இல்லாட்டி கிருத்தியில இருக்கும். அப்படித்தான் பார்க்கணும். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் எங்க போகணும் அப்படிங்கிற எல்லாம் இருக்கீங்க. கரூருக்கு பக்கத்துல வெஞ்சமான் கூடலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு.
வெஞ்சமாங்குடல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல சார். என்ன ஊர் சார்? வெஞ்சமாங்குடல். வெஞ்சமாங்குடல். அங்க விகர்தநாதர் சிவன் கோயில் இருக்கு. விகர்தநாதர் எழுதிக்கீங்க சார். கரூர் பக்கத்துல வெஞ்சமாங்குடல்ல விகர்தநாதர் சிவன் கோயில். விகர்தநாதர் சிவன் கோயில் வழிபாட பண்ணிட்டு தான் இவங்க இந்த வீட்டு வேலை அப்படிங்கிறத தொடங்கணும். இடம் வாங்கணும், பூமி பூஜை போடணும். அடுத்து பரணி நட்சத்திரத்துல மாந்தி இருந்தால், பரணி நட்சத்திரத்துல மாந்தி இருந்தால் நட்சத்திரத்தை மட்டும் எழுதிக்கங்க, அஸ்வினின்னு போட்டுக்குங்க, நான் சொன்னதை எழுதிக்கங்க. கரூர் பக்கத்துல வெஞ்சமாங்குடல்ல விகர்தநாதர் சிவன் கோயிலுக்கு போகணும். அதே இது பரணி நட்சத்திரத்துல மாந்தி இருக்கிறப்ப திருச்சி உறையூர் சிவன் கோயில் எழுதிக்கங்க. திருச்சி உறையூர் சிவன் கோயில். திருச்சி உறையூர் சிவன் கோயில். அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்துல மாந்தி இருந்தால் எட்டுக்குடி முருகன் கோயில். எட்டுக்குடி முருகன் கோயில். என்ன ஊர் சார்? எட்டுக்குடி மேடம், எட்டுக்குடி முருகன் கோயில். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் திருப்பதி வெங்கடாச்சலபதி. தேவி மேடம் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க மேடம். திருப்பதி வெங்கடாச்சலபதி. அடுத்து மிருகசீரிடம். மிருகசீரிடம். திருக்கோகர்ணம். திருக்கோகர்ணம் சிவஸ்தலம். திருக்கோகர்ணம் சிவஸ்தலம். அடுத்து திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்துல மாந்தி இருந்தால் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில். அறந்தாங்கி ஆவுடையார் கோயில். அடுத்து புனர்பூசம். புனர்பூசம். புனர்பூசத்தில் மாந்தி இருந்தால் நாச்சியார் கோயில் பெருமாள். நாச்சியார் கோயில் பெருமாள். சார் ஊர் சார்? அதான் சார் நாச்சியார் கோயில். ஊரே தான் சார்.
ஊரே சார் நாச்சியார் கோயில் தான். சார் கல்கார்டன் கோயிலா சார்? பெருமாள் கோயில் சார். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் கூர்ம அவதார பெருமாள், திருநெல்வேலி கூர்ம அவதார பெருமாள் கோயில். பூச நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் திருநெல்வேலி கூர்ம அவதார பெருமாள். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் பேரையூர், அதாவது புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பேரையூர் கோயில். புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பேரையூர் கோயில். சார் பேரையூர் சரியா கேட்கலைங்க சார். அடுத்தது என்ன சார் சொன்னீங்க? பேரையூர் கோயில் புதுக்கோட்டை பக்கத்துல, புதுக்கோட்டை அருகில் பேரையூர் கோயில் எழுதுங்க மேடம். நன்றி. சிவன் கோயிலாங்க சார்? ஆமாங்க சார். ஓகேங்க சார். அடுத்து மக நட்சத்திரம். ஜலகேண்டேஸ்வரர், வேலூர் கோட்டையில் இருக்கிற ஜலகேண்டேஸ்வரர். வேலூர் கோட்டை ஜலகேண்டேஸ்வரர். அடுத்து பூரம். பூர நட்சத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். பூர நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். உத்திர நட்சத்திரம். அடுத்து உத்திர நட்சத்திரம் தாராபுரம் பக்கத்துல மூலனூர் சிவன் கோயில். உத்திர நட்சத்திரம் தாராபுரம் அருகில் மூலனூர் சிவன் கோயில் எழுதியிருக்கீங்க. தாராபுரம் மூலனூர் சிவன் கோயில் எழுதுங்க. தாராபுரம் அருகில். அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருச்சி உத்தமர் கோயில். அஸ்த நட்சத்திரம் திருச்சி உத்தமர் கோயில். அடுத்து சித்திரை நட்சத்திரம். அடுத்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். வேலூர் அருகில் கர்ணமங்கலம். வேலூர் அருகில் கர்ணமங்கலம். வேலூர் அருகில் கர்ணமங்கலம். சிங்கக்குடி சிவன். சிங்கக்குடி சிவன் அப்படின்னு எழுதுங்க. வேலூர் கர்ணமங்கலம் சிங்கக்குடி சிவன். அடுத்து சுவாதி நட்சத்திரம். அடுத்து சுவாதி நட்சத்திரம். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள்.
சுவாதி நட்சத்திரம் திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். சார் கொஞ்சம் எல்லாரும் அன்மியூட் பண்ணிருக்கவங்க கொஞ்சம் மீட் பண்ணிட்டு எழுதுங்க. முத்துமணி சார், தேவி மேடம், ரவி ஸ்ரீராம் சார், எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிட்டு எழுதுங்க. சுவாதி நட்சத்திரம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். விசாக நட்சத்திரம் விஷாகம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். விஷாக நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அடுத்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் காரைக்குடி அருகில் தூரக்குடி சிவன் கோயில். தூரக்குடி சிவன் கோயில். அடுத்த நட்சத்திரம் காரைக்குடி அருகில் தூரக்குடி சிவன் கோயில். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் திருமயம் கோட்டையில் உள்ள பெருமாள். கேட்டை நட்சத்திரம் திருமயம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துல கோட்டைக்கு பக்கத்தில் திருமயம் கோட்டையில் உள்ள பெருமாள். அடுத்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் மதுரை முக்கூரணி விநாயகர் கோயில். மதுரை முக்கூரணி விநாயகர் கோயில். அதுக்கடுத்து பூராட நட்சத்திரம். நாகூர் அருகில் இடையாட்டு மங்கலம். நாகூர் அருகில் இடையாட்டு மங்கலம். நாகூர் அருகில் இடையாட்டு மங்கலம். என்ன கோவில் ஐயா? நாகராஜஸ்தலம். நாகூர் அருகில் உள்ள இடையாட்டு மங்கலத்துல நாகராஜாஸ்தலம். பூராடத்துக்கு அடுத்து உத்திராடம். உத்திராடம் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில். கும்பகோணம் சாரங்கபாணி கோயில். உத்திராட நட்சத்திரம் சாரங்கபாணி கோயில் கும்பகோணம். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோணம் திருவோண நட்சத்திரம்
சிவகங்கை திருமோகூர், சிவகங்கை திருமோகூர் சக்கரத்தாழ்வார், சிவகங்கை திருமோகூர் சக்கரத்தாழ்வார். அடுத்து அவிட்ட நட்சத்திரம், அவிட்டம், ஹலோ அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. சார் எது சார் இதுவரை சார் சொல்லியிருக்கோம்? அவிட்டம் சொல்லணும் ஐயா, அவிட்டம் நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க. திருவோணம் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க சார். அவிட்டம் சொல்லுங்க அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் ஆரம்பிச்சு. காரியப்பட்டி, அவிட்ட நட்சத்திரம் காரியப்பட்டி வைத்தியநாத சுவாமி கோயில். அவிட்ட நட்சத்திரம் காரியப்பட்டி வைத்தியநாத சுவாமி கோயில். அடுத்து சதய நட்சத்திரம், புதுக்கோட்டை மாவட்டம் சதய நட்சத்திரம் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பூவனவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பூவனவாசல் சிவன் கோயில். புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புவனவாசல் சிவன் கோயில். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம், சேலம் ஊத்துமலை முருகன் கோயில். சேலம் ஊத்துமலை முருகன் கோயில். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் சேலம் ஊத்துமலை முருகன் கோயில். சரி. ஓகே. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், சென்னை திருவான்மியூர் உத்திரட்டாதி நட்சத்திரம் சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில். மருந்தீஸ்வரராங்க சார்? ஆமா ஆமா, திருவான்மியூர்ல பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல இருக்கும் சார். உத்திரட்டாதி நட்சத்திரம் சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில். அடுத்து ரேவதி நட்சத்திரம், அடுத்து ரேவதி நட்சத்திரம் திருக்காட்டுப்பள்ளி அக்னிபுரீஸ்வரர், திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர். ரேவதி நட்சத்திரம் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர்.
எல்லாம் எழுதிட்டீங்களா சார்? இல்லையா சார்? சார் ஓகே சார், இது நான் என்ன சொல்ல வரேன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுல. அதாவது எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கு 4ஆம் பாதமாக வரணும். ஓகேங்களா இல்லைங்களா? ஆமா சார். ஓகே ஹலோ சார், அந்த இப்ப 4ஆம் மாதத்தில் நிக்குதுன்னா எந்த நட்சத்திரம்னு சொல்லி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க சார். இல்ல சார், லக்னத்து 4ஆம் இடத்துல இருக்கு. அதுல நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரம் இருக்கு. அதுல எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு சொல்லி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சார் அதுதான் சார் கிரக பாதசரங்கள், நட்சத்திர பாதசரங்கள் இப்ப காமிச்சிடல சார். மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாமா சார்? மேட்ச் பண்றது இல்ல சார், ஒவ்வொருத்தவங்க நட்சத்திரமும் ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்துல இருக்கும். உங்க ஜாதகத்துல உங்களுக்கு இருக்கும். அப்படி சரி. இல்லாட்டி கிரக பாதசரங்கள் இருக்க ஜாதகத்தை தான் நம்ம போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு சரி. நட்சத்திரத்துல இருக்கும். அந்த நட்சத்திரம் பாதம் 4ஆம் பாதமா உங்களுக்கு வரணும். உங்களுக்கு சரி. எந்த நட்சத்திரத்துல வேணா இருக்கட்டும். இப்ப எக்ஸாம்பிள் விருச்சக லக்னமா இருக்கு, விருச்சக லக்னத்துக்கு 4ஆம் பாதம் எது? விருச்சகம் 1, தனுசு 2, மகரம் 3, கும்பம் 4. அப்ப 4ஆம் இடமா வர்றப்ப இப்ப கும்பம் 4ஆம் இடமா வந்தா இதுல 4 நட்சத்திரம் இருக்கு. என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? அவிட்டம் இருக்கு. சரி, 3 நட்சத்திரம் இருக்கு. அவிட்டம் இருக்கு, அடுத்து சதயம் இருக்கு, அடுத்து பூரட்டாதி இருக்கு. ஆமா சார். இதுல அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் மட்டும் இருக்கும். சதயம் 1ல இருந்து 4 வரை இருக்கும். இந்த பூரட்டாதி அப்படிங்கிற பாதம் 1ல இருந்து 3ஆம் பாதம் வரை இருக்கும். சரி. இப்ப இது அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கு, 4ஆம் பாதத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே 1ஆம் பாதம் 2ஆம் பாதங்கிறது மகரத்துல வந்துடும். அவிட்டம் 1, 2 மகரத்துல வந்துடும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 1ஆம் பாதத்துல 2ஆம் பாதத்துல இருந்தா இப்ப நம்ம வாஸ்து ரீதியான பிரச்சனை இது வராது. ஆனா 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதத்துல இருந்தா தான் உங்களுக்கு வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் வரும். நான் சொல்றது எல்லாத்தையும் புரியுதுங்களா சார்? புரியுது சார். புரியுது சார். புரியுதுங்க புரியுது சார். சார். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. எல்லா பேருமே இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சார். எல்லா பேருமே மொபைல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சார். இதை ஓகே சார். எடுத்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார். எடுத்தாச்சு சார். ஓகே, இப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுல என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன பாதத்துல இருக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கோம். அப்ப எக்ஸாம்பிள், எந்த நட்சத்திரம் எந்த பாதத்துல ஒரு கிரகம் இருக்கோ அந்த பாதம் உங்களுக்கு 4ஆம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாக வந்தால் கண்டிப்பாக இப்ப நான் சொன்ன கோயிலுக்கு, அந்த நட்சத்திரத்தோடைய கோயில்களுக்கு அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும், வேற நாள்ல போகக்கூடாது. நான் சொல்றது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? இப்ப பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல உங்களுக்கு மாந்தி இருந்தால் பூரட்டாதி நட்சத்திரம் வர்ற நாள்ல தான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துடைய கோயிலுக்கு போகணும். வேற நாள்ல போனீங்கன்னா அதெல்லாம் பவர் கிடையாது. சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? சரிங்க சார். புரியுது சார். ஓகே. பூரட்டாதி நட்சத்திரம் வர நாள்ல போய்கிட்டு தான் அந்த விஷயத்த நம்ம போய் அங்க பரிகாரம்லாம் வேற பூஜைகள்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு எனக்கு இப்படி ஒரு மாந்தி இது பிரச்சனை இருக்கு, இதை நான் சரி பண்ணி நிவர்த்தி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. பண்ணிட்டு வந்துதான் அந்த வீட்டு வேலை அப்படிங்கிறதே தொடங்கணும். சார் ஒரு டவுட்டு, இப்ப இது யார் பேர்ல அந்த பத்திரம் இருக்கோ அவங்க கணக்கா எப்படி கணக்கு? அவங்களுக்கு தான் சார் கணக்கு. யாரு பேர்ல பத்திரம் இருக்கோ அந்த கணக்கு. ஜாதகமே இல்ல, பிரசன்னம் போட்டு பாக்குறோம், ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டு பாக்குறோம். அப்ப 4ஆம் இடத்துல மாந்தி விழுந்துருச்சு. ஒரு பிரசன்னம் போட்டு பாக்குறப்ப 4ஆம் இடத்துல மாந்தி விழுந்துருச்சு. அப்ப அவங்களும் அந்த மாந்தி எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்கோ அப்ப
ஜாதகமே இல்லாட்டியும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க போயிட்டு வந்துடுவாங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு. ஒரு வீட்டுல போயிட்டு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சார், அந்த வீட்டுக்கு போனோடனே ஒரு பிரச்சனை போட்டாவே கண்டுபிடிச்சு போலாம். 4ஆம் இடத்துல மாந்தி வந்து விழுகும். அப்படி விழுகும் பொழுதே நமக்கு இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கு இல்லைன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பிரச்சனைவே நமக்கு காட்டி கொடுக்கும். கட்டின வீடா சார் இருந்தாலும் சரி, வீடு கட்டினதுல இருந்து பிரச்சனை வருது. அப்ப வீட்டை கட்டிட்டோம், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு மேலும் மேலும். அப்ப இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்துட்டு ஏதாவது வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருந்தா சரி பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரப்பே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். இந்த மாந்திக்குரிய கலரும் கருப்பு தானே சார்? சார் கலர்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல சார். நம்மதான் அது நல்ல பாசிட்டிவான கிரகங்கள் தான் சார் கலர்லாம் யூஸ் பண்ணணும். நெகட்டிவான கிரகங்களுக்கு எது சார் கலர் யூஸ் பண்றோம், நம்பர் யூஸ் பண்றோம். ஓகே சார் மாந்தி இருந்தாக்கா அந்த கட்டத்துல எழுதிருப்பாங்களா? எழுதலைனாக்கா அந்த கவலை கிடையாது சார். மாந்தி எழுதுனீங்கன்னா நம்ம ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி தான் சார் பார்க்கணும். மாந்திங்கிறது கண்டிப்பா எல்லாரும் எழுதிருப்பாங்க. ஹலோ ஆ புரியல. சரி ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், முடிச்சிருவோம் கிளாஸ். ஏன்னா ஒரு சின்ன ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி கிளம்பணும். ஐயா சார் குரான் இந்த கேட்க வருது. பாருங்க. வாயு மூலை நீண்டிருக்குது, வாயு மூலை கட் ஆகுறது, இந்த இல்ல சார், இதை ஈசானிய பத்தி கட் பேசுங்க சார். வேற இதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். ஐயா குரான் கேட்க வருது. இது சொல்ல சார். இப்ப இல்ல இப்ப இந்த கோயிலுக்கு நிகரா அல்லது பதிலா இலங்கையில கோயில் இருக்குமா? இல்ல சார், நம்ம நவபாசன கோயில்கள்லாம் வந்து முதல்ல இருந்து நம்ம தமிழகத்துல தான் சார் நவபாசன கோயில்கள் பூரா இருக்கு. ஓகேங்களா சார்? ஆஹா அந்த நவபாசன கோயில்களுக்கு நம்ம போகும் பொழுது சரியா இருக்கும். இது எல்லாமே இப்ப நான் சொல்ற கோயில்கள் உங்களுக்கு பரிகார நிவர்த்திக்குரிய ஸ்தலம் எல்லாமே நவபாசன கோயில். என்னைக்குமே வந்து நம்ம முன்னோர்கள் வச்சதோ 3 தலைமுறைக்கு முன்னாடி வச்சதோ 4 தலைமுறைக்கு முன்னாடி வச்சதெல்லாம் கிடையாது. பல சரி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நவபாசன கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அங்க சரி மட்டும்தான் இப்ப பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிறது. அங்க போயிட்டு வரப்பதான் அது நிவர்த்தி ஆகும். கர்ம நிவர்த்தி ஸ்தலம்னு பேர் இதுக்கெல்லாம். சரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கிரகங்கள் தன்னுடைய பாவத்தை போக்கிய இடங்கள் இதெல்லாம். விலங்கு. சரி ஓகே ஓகே சார் வணக்கம் சார், வேலுசீலன். அந்த ஏதோ சார். போலன்னு சொன்னீங்க, ரொம்ப நேரத்தை இருக்கவருக்குள்ள நீங்க அந்தந்த மாந்தி நின்ற அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போக சொன்னீங்க. சரி, அது ஆமா சார். குறிப்பிட்ட ஒரு ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசம்னா அந்த மாசத்திலேயே இருக்கணுமா, இல்ல எந்த மாசத்துல வந்தாலும் அந்த சார் நட்சத்திரம்? மாசம் பிரச்சனை கிடையாது சார். நான் என்ன சொல்றேன்னா மாசம் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் துலாம் ராசியில மாந்தி விழுந்துருச்சு. சரி நீங்க வந்து கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 4ஆம் இடம் துலாம். அப்ப ஓகே சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அல்லது சரி சுவாதி 1 2 3 4, சரி அல்லது விசாகம் 1 2 3 இந்த பாதத்துக்குள்ளதான் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஆமா அப்படி இருக்கப்ப எக்ஸாம்பிள் இந்த 3க்குள்ள ஒண்ணுல இருக்கிறப்ப கண்டிப்பா விசாக நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். அதே மாதிரி நமக்கு சித்திரை நட்சத்திரம் தான் சித்திரை நட்சத்திரத்துல தான் போகணும். ஓகே, அந்த நட்சத்திரத்துல போனா சரிதான், அவ்வளவுதான். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போகணும். சரி ஓகே. அந்த நட்சத்திரத்துக்குரிய கோயில் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும், வேற நாள்ல போகக்கூடாது. இவ்வளவு வருஷத்துக்கு ஒரு கான்செப்ட். ஓகே தேங்க்ஸ்.